ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்என் டைம்ஸ். நான் உங்கள் புவனேஸ்வரி. இவ்வளோ நாளும் 4 வீடியோ போட்டேன். நான் 4 வீடியோவில் தெய்வம் சம்மந்தப்பட்ட பாட்டு பாடி போட்டேன். இன்றைக்கி நான் வேறு ஒரு கருத்து சொல்லலாங்கிற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணிவிட்டு பேசுகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னென்னா இன்றைக்கி மெயினாக நான் என்ன பேச போகிறேன்னா, துப்புரவாளர்கள் பற்றி தான் பேச போகிறேன். ஆக்சுவலி நம்ம வீட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த துப்புரவாளர்கள் பாவம் எல்லா இதுலேயும் இருக்கிற சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணி, குப்பையெல்லாம் வாரி போட்டு, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, ஒரு இடத்துல போய் பேர்ன் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு என்ன இந்த நாட்டில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து, ஒரு சொந்த இடம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்கன்னா, அவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா நம்ம நல்லா வாழுவோம். அவங்களும் ஒன் ஆஃப் தி தெய்வம் தான். அவங்க தான் மெயின் தெய்வம்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஒன் ஆஃப் தி தெய்வம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா மக்களே? அவங்களும் ஒன் ஆஃப் தி தெய்வம் தான். அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. எப்படி நம்ம வீட்டை நம்ம எப்படி க்ளீன் பண்ணி பண்ணுறோமோ, இந்த ரோட்டை இதெல்லாம் சுத்தம் பண்ண இல்லைன்னா நம்மளால் எப்படி நடக்க முடியும்? எப்படி பண்ண முடியும்? நமக்கு எவ்வளோ ஒரு ஸ்மெல் வருது, நமக்கு எவ்வளோ டிசீஸ் வருது. நம்ம வீட்டில் போய் நம்ம இது பண்ணிட்டோன்னா வீசிங் வருது, ஜுரம் வருது, காஃப் வருது நம்ம சொல்கிறோம். அவங்க பாவம் எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ஜுரம் வரும், காஃப் வரும். ஏதாவது அவங்க பார்க்குறாங்களா? அவங்க எதையும் பற்றி பார்க்காம உழைக்கிறாங்க, பண்ணுறாங்க. உழைப்புக்கு வேல்யூ கொடுங்க. மெயினாக ஏசி ரூமில் உட்காந்து வேலை பண்ணுறவங்களுக்கு சம்பளத்தை வாரி வாரி கொடுக்குறாங்க. இதில் உட்காந்து பண்ணுறவங்க இந்த மாதிரி கார்பரேஷன்லேயும் துப்புரவாளர் தொழிலையும் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களா? ஸோ லேபர்ஸுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுங்க தயவு செய்து. அதுக்கப்புறம் இந்த ஏசியில் உட்காந்து பண்ணுறவங்களுக்கு வேல்யூ கொடுங்க. பிரெயின் முக்கியம்தான், அதை விட உழைப்பு ரொம்ப முக்கியம்ல. பிரெயின் தான் ஆர்டர் போடுறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரெயின் ஆர்டர் போட்டாலும் நமக்கு உடம்புல தெம்பு இருந்தால் தானே வேலை செய்ய போகணுன்னாலும் உடம்புல தெம்பு இருந்தால் தானே பண்ண முடியும். பிரெயின் ஆர்டர் போட்டாலும் சும்மா உட்காந்துட்டே இருந்தானே பண்ண முடியுமா? புரியுதா? ஸோ துப்புரவாளர்களுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க மக்களே. அதுபோல் கவர்மெண்ட் அரசாங்கமே கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. இதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வைக்கிறேன். எனக்கு இது நான் என் வீட்டு ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணும்போது எனக்கு அவங்க ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொரு டைமும் நான் க்ளீன் பண்ணும்போது எனக்கு தோணும். என்னோடய சொந்த இதை நான் ரிவீல் பண்ணுறேன், அவ்வளோதான். இது அவங்கவுங்க இஷ்டம். அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணுங்கள். எல்லா சினி ஆக்ட்ரஸ் எல்லாரையும் போய் இன்டர்வியூ பண்ணுறீங்க. அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணுங்கள். இந்த சுடுகாட்டில் பணம் எரிக்கிறவங்க எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணுறீங்க. அதுபோல் துப்புரவு தொழிலாளர்களையும் போய் இன்டர்வியூ பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வாடுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ டிசீஸ் இருக்குது, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு கேன்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம போய் இது பண்ணியாச்சுன்னா வீசிங் வருது. அவங்க எவ்வளோ மூக்கை பிடிச்சிக்கிட்டு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. நினச்சாலே எனக்கு அழுக வருது. அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற வேல்யூ 15,000 கொடுக்குறாங்களா, 50,000 அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். நான் ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தேன்னா அப்படி தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போதுனா நமக்கு அந்த வேல்யூ தெரியும். புரியுதா? எதுவும் நான் சொன்னது தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மக்களே ஏதோ என்னோடய சொந்த கருத்தை நான் பதிவாக போடுறேன். இதில் எது தப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. தோணுச்சு எனக்கு. அவங்கள இன்டர்வியூ பண்ணுங்கள். நிறைய பிஹைண்ட் வுட்டு நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்கள போய் அவங்களோட கஷ்டத்தை இன்டர்வியூ பண்ணுங்க. அப்போ தெரியும். நிறையா பற்றி ஓட்டில் பேசுகிறீங்க, 5,000 கொடுத்தாங்க, இது பண்ணாங்க, ஓட்டு போடுங்க அவங்களுக்கு. இந்த ஜனங்கள்கிட்ட போய் கேட்டு சொல்லுங்கள். இப்போ நீட்டு தேர்வுக்காக எல்லாரும் கொடி தூக்குறாங்க. துப்புரவாளர்களுக்கோசரம் கொடி தூக்குங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அந்த 45 பவுனை தூக்கி அந்த துப்புரவாளர்கள் தான் கொண்டு கொடுத்தாங்க. புரியுதா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களோட கஷ்டத்தை நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அவங்க கஷ்டம் என் கஷ்டம் போல் நினச்சி நான் கருத்தை பதிவு பண்ணுறேன். இதில் எது தப்பு இருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சிக்கோங்க. தேங்க்ஸ் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.